வணக்கம் அன்பு நண்பர்களே, இது நடந்தது என்ன நிகழ்ச்சி. ஊடகம் அப்படின்றது காலத்தோட கண்ணாடி. ஒரு சில ஊடகங்கள் ஒரு பார்வையை சொல்லுது, வேறு பல ஊடகங்கள் வேறு பரிமாணத்தை சொல்லுது, வேறு பல ஊடகங்கள் வேறு பரிணாமத்தை சொல்லுது. ஆனால் உண்மையை உறக்கச் சொல்லும் முயற்சி தான் இந்த நடந்தது என்ன நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் தற்போதைய அரசியல் சூழ்நிலை குறித்தும் நிலவரம் குறித்தும் நம் அரங்கத்துக்கு வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறார் கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன சார் நடக்குது அரசியல் சூழ்நிலை? ஒரு தமிழன் திராவிட இயக்கத்திற்கு தலைமை தாங்குகிறான். நீண்ட இடைவெளிக்கு பிறகு திரையுலக பிம்பம் இல்லாமல், ஒரு பாரம்பரிய பெருமைகள் இல்லாமல், ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து இந்த கட்சியை வழிநடத்துவதற்கு எல்லா தளத்திலும் களத்திலும் எதிரிகளை எதிர்கொள்கிற ஆற்றல் உள்ள ஒரு தலைவன் டிடிவி தினகரன் என்கிற வடிவத்தில் தமிழர்களுக்கு கிடைத்திருக்கிறான். அதை சிதைக்க வேண்டும், சின்னாபின்னமாக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். சார், அம்மா அவர்களோட மறைவுக்கு பிறகு கழகத்தோட பொதுச் செயலாளர் சிறையில் அடைக்கப்படுகிறார். அமைச்சர் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொள்கிறாங்க. ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தல் ரத்து செய்யப்படுது. கழகத்தோட துணை பொதுச் செயலாளருக்கு டெல்லி போலீஸ் அவரோட வீட்டுக்கே வந்து சம்மன் கொடுக்குது. கழகத்தோட துணை பொதுச் செயலாளர்கிட்ட 4 நாட்கள் டெல்லியில் வைத்து விடிய விடிய விசாரணை நடத்தப்படுகிறது. கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்களை கைது செய்கிறாங்க. மறுபடியும் சென்னைக்கு அழைத்துட்டு வந்து அவர் கூடவே விசாரணை நடத்தப்படுகிறது. மறுபடியும் டெல்லி போகிறாங்க. இந்த மாதிரி தொடர் நிகழ்வு ஏதோ உள்நோக்கம் இருக்குதா சார்? இல்லை உண்மையான விசாரணையா? இதெல்லாம் உண்மையான நிகழ்வுகளா? உள்நோக்கம் இதில் உண்மையான விசாரணை என்ன இருக்குது? அவர் கைது செய்த குற்றவாளியே எனக்கு டிடிவி தினகரனை தெரியாதுங்கிறாரு. எஃப்ஐஆர் என்கிற அந்த முதல் தகவல் அறிக்கையில் டிடிவி தினகரன் பேர் இல்லை. அப்போ இதில் உள்நோக்கம் இல்லாமல் வேறு என்னது? இது நீதிமன்றத்தில் போனால் நிற்காது. ஆனால் அவமானப்படுத்துவதில் சுகம் காணுகிறார்கள். இப்படி அவமானப்படுத்தினால் ஒரு மன உளைச்சல் வரும். வேண்டாம் இந்த சிலுவைன்னு சிலுவையை கீழே போட்டுட்டு ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த அவமானம் வைராக்கியத்தை தருமே தவிர கீழே போட்டுட்டு ஓடுறது கொண்டு டிடிவி தினகரன் ஆள் கிடையாது. சார், நாங்கள் கொச்சினுக்கு கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சென்னைக்கு வந்து விசாரணை நடத்தினாங்க. அவரையே அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு பின்னாடி என்ன இருக்குது, என்ன விசாரணை நடத்தப்பட்டது? முதல் நாள் விசாரணையோட முதல் நாளில் ஊடகங்கள்லாம் பரபரப்பாக செய்தி வெளியிட்டது. ஆனால் அதுக்கு அடுத்த நாளில் அந்த மாதிரி செய்தி எதுவும் இல்லை. அதான் இது வந்து புனையப்பட்ட வழக்கு. இப்போ சென்னைக்கு வர்றாங்க, கொச்சிக்கு அவங்க எங்கெல்லாம் பார்க்கலையோ அங்கெல்லாம் பார்க்குறதுக்கு அவங்க வர்றாங்க. அதுக்கு டிடிவி தினகரன் ஒரு கருவியாக பயன்பட்டிருக்கிறார். எதனால் சார் இது நடக்குது? அதான் சொல்கிற, ஒரு தமிழன் தலைமை தாங்குகிறான். திராவிட இயக்கமே நீர்த்து போச்சுன்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கான். அதிமுக அழிஞ்சு போச்சு, திமுக அழிந்து கொண்டிருக்கிறதுன்னு பேசுகிறான். இது எப்படி அழியதுக்கு விட மாட்டோம். இந்த திராவிட இயக்கம் என்பது ஒரு உயிருள்ள செல். இது தன்னுடைய பயணத்தை சவால்களை தாண்டி தொடரணும்னு சொல்கிறதுக்கு ஒரு தலைவன் கிடைச்சிருக்கான். அதனால பண்ணுறாங்க. தமிழன் தலைமை தாங்கக்கூடாது, திராவிட கட்சிகள் இங்க இருக்கக்கூடாது நினைக்கிற அந்த முயற்சி அது வெற்றி பெறுமா சார்? நிச்சயம் வெற்றி பெறாது, ஒரு காலம் வெற்றி பெறாது. இது வந்து சமய சகிப்புத்தன்மைக்கும் சமூக நல்லிணக்கத்திற்கும் சாட்சியாக இருக்கிற நாடு இந்த நாடு. இது பெரியாரின் சுயமரியாதை திருத்தலம். இது அண்ணா அவர்களினுடைய நந்தவனம். இது மக்கள் திலகம் எம்ஜிஆரின் தோட்டம். இது புரட்சி தலைவின் அசைக்க முடியாத ஆஸ்பெட்டாஸ் கோட்டை. வகுப்புவாத ஓநாய்கள் வலது கால் எடுத்து வைத்து வந்தால் இடது காலால் இடர் எறிவதற்கு தமிழர்கள் தயாராக இருக்கிறார்கள். அஇஅதிமுகவோட ஒரு அணி மீது மட்டும் தொடர்ந்து செலக்டிவ் ரெய்ட் நடக்குது, செலக்டிவ் அரெஸ்ட் நடக்குது. இது எதனால சார்? இதே காரணம்தான். ஒரு அணி மீது மட்டும் இப்படி நடக்கிறது. இன்னொரு அணி தேசிய கொடியே அவமதிக்கிறான், சவப்பெட்டியை தூக்கிட்டு வர்றான், அவனை அரவணைக்கிறாங்க, அவனுக்கு பால் ஊட்டுகிறார்கள், நச்சு மரத்தினுடைய வேரில் நாளும் தண்ணீர் ஊற்றுகிறார்கள். ஆனால் கற்பக மரத்தினுடைய வேரை வெட்டி சாய்ப்பதற்கு கோடரியை கையில் எடுத்திருக்கிறார்கள். அதாவது இரட்டை இலையை மீட்க தேர்தல் ஆணையத்துக்கு
லஞ்சம் கொடுக்க முயன்றதா திரு டிடிவி அவர்கள் மேலே குற்றச்சாட்டு பதியப்படுது. ஆனால் யாருக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றது இவர்னா லஞ்சம் பெற முயன்றது யாருன்னு திரு தா பாண்டியன் அவர்கள் கேள்வி எழுப்புறாரு. திமுகவோட ஆதரவு பெற்ற திரு சுபவீர பாண்டியன் அவர்களும் வந்து கேள்வி எழுப்புறாங்க. யாருக்கு சார் கொடுக்க முயற்சி? விடுதலை சிறுத்தைகள் அமைப்பினுடைய தலைவர் நண்பர் தொல் திருமாவளவன் கேள்வி எழுப்புகிறார். நான் என்ன கேட்கிறேன்னா, லஞ்சம் கொடுக்க வேண்டிய நிலைமையில் நாம் இல்லை. 123 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வாக்களித்து இந்த ஆட்சியை காப்பாற்றி தந்ததற்கு பிறகு அந்த கேள்வியே எழல. 122 சட்ட சபாநாயகரை சேர்த்து 123, 37 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எல்லா மாவட்ட செயலாளரும் நம்ம பக்கம்தான் இருக்காங்க. அதனால் அதற்கு தேவையே எழல. அப்போ தேர்தல் கமிஷன் சுதந்திரமாக இயங்கவில்லை. சுதந்திரமாக இயங்குவதற்கு தேர்தல் ஆணையத்தை அனுமதிக்கவில்லை. ஆகவே தேர்தல் ஆணையம், சிபிஐ போன்ற அமைப்புகளை இன்றைக்கு மேலாதிக்கம் செலுத்துகிறவர்கள் போட்டிருக்கிற சதிதான் இது, வேற ஒன்றும் இல்லை. அதனால் லஞ்சம் கொடுக்கணும்னு நமக்கு தேவையில்லை. அப்படியே லஞ்சம் கொடுப்பதாக நாம் முயற்சித்தால் வாங்குக முயற்சித்தவன் யார்? யார் குற்றவாளி? கொடுக்க முயற்சித்தவனா வாங்க முயற்சித்தவனா? வாங்க முயற்சித்தவரை காப்பாற்றுவார்களாம், கொடுக்க முயற்சித்தவன் என்று சொல்லி ஒருவரை கூண்டில் ஏற்றுவார்கள் என்றால் இது ஜனநாயக நாடுதானா? மீண்டும் ஒரு எமர்ஜென்சி கொண்டு வரப்போகிறார்கள். அதற்கான அடையாளம் இது. இது ஏற்கனவே லால்கிஷன் அத்வானி சொல்லியிருக்கிறார், அண்ணன் வைகோ சொல்லியிருக்கிறார். அதற்கான நிழல் என் கண்ணுக்கு தெரிகிறது. தேர்தல் ஆணையம், இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், டெல்லி போலீஸ், ஏதாவது அவங்களுக்குள்ள ஏதாவது இன்டர்லிங்க் இருக்கா அப்படின்னு நீங்க சந்தேகப்படுறீங்களா? இதனால என்ன அவங்களுக்கு பயன்? ஒரு பொது அமைப்புகள் எப்படி ஒரு மாநிலத்துக்கு எதிராக செயல்பட முடியும் நீங்க ஆணித்தனமா சொல்றீங்க சார்? டிக்டேட்டர்ஷிப் தான் இது. மிலேச்சத்தனமான சர்வாதிகாரம். தற்காலிகமாக அவங்களுக்கு ஒரு இன்பம் கிடைக்கலாம். தற்காலிகமாக அவர்கள் அனுபவிக்கிற இன்பத்திற்கு ஆயுள் மிக குறைவு. தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை இன்னும் தீர்மானிக்கப் போவது திராவிட இயக்கம்தான். தமிழ்நாட்டினுடைய சுகதுக்கங்களை தீர்மானிப்பதற்கு பிறந்ததுதான் திராவிட இயக்கம். ஆண்டவனின் பெயரால், ஆதிக்கத்தின் பெயரால் ஆண்டாண்டு காலம் அழுத்தப்பட்ட மக்களை, ஆண்டாண்டு காலம் ஒடுக்கப்பட்ட மக்களை மீட்டெடுப்பதற்கு வந்த இயக்கம்தான் திராவிட இயக்கம். நினைச்சு பாருங்க, 69% இடஒதுக்கீடை அரசியல் சட்டத்தினுடைய 9வது அட்டவணையில் இடம்பெறச் செய்து இந்த நாட்டில் காலம் காலமாக வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் உத்தரவாதம் தந்து சமூக நீதி கொள்கைக்கு ஒரு உச்சத்தை பெற்று தந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இதை ஏற்றுக்கிடுவானாவே சார்? வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, சிபிஐ நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் செயல்பட வேண்டிய இந்த அமைப்புகள்லாம் அஇஅதிமுகவை உடைக்க முயற்சி செய்துன்னு ஸ்டாலின் குற்றம் சாட்டுறார். அதில் ஸ்டாலினுக்கும் பங்கு இருக்கிறது. அவர் இதில் ஓடி ஒழிய முடியாது. அவர் இப்பொழுது நிலைமை வேறு விதமாக போகிறது என்று அவர் நம்ம பக்கம் வர்றது மாதிரி பேசுகிறார். ஆனால் உண்மை அதுவல்ல. ஏன்னா ஓபிஎஸ்ஸும் அவரும் தான் ஒரே குரலில் பேசினார்கள். பன்னீர்செல்வம் சட்டமன்றத்திற்குள் வருகிற பொழுது தன்மானச்சிங்கம் என்று சொன்னது அவர்கள்தான். இரகசிய வாக்கெடுப்பு என்று இருவரும் ஒரே குரலில் பேசினார்கள். அதனால் ஸ்டாலினுக்கு இதில் பங்குண்டு. இப்பொழுது ஸ்டாலின் அம்மனப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இப்படி அவர் பேச ஆரம்பித்திருக்கிறார். சார், வழக்கறிஞர்கள், நீதிமன்றங்கள் சம்பந்தமானவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, திரு டிடிவி தினகரன் அவர்கள் மேலே இருக்கிற இந்த குற்றச்சாட்டு, அதாவது எஃப்ஐஆர், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், இதுவே சரியில்லை, இந்த வகையில் நிற்காதுன்றாங்க. உங்களோட பார்வை என்ன சார்? நிற்கவே செய்யாது. நாளைக்கு அவர் விடுதலை பெற்று வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இந்த நாட்டில் நீதி இருக்குமானால், இந்த நாட்டில் நியாயம் உயிரோடு இருக்குமானால், இந்த நாட்டில் அறத்தின் கொடி பறக்கிறது என்றால், இந்த நாட்டில் அரசியல் சட்டம் சரியாக இயங்குகிறது என்றால் நாளைக்கே தினகரன் விடுதலையாகி வருவார் என்று தான் நான் நம்புகிறேன். அதாவது 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்காக இருக்கட்டும், நிலக்கரி ஊழல் வழக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி 1000 கோடி, 1,00,000 கோடி, 1,80,000 கோடி வழக்குகள்லாம் கூட இந்த அளவுக்கு ஸ்பீடாக இல்லை, இந்த அளவுக்கு வாட் வி கால் ஒரு ப்ரெஷர் இல்லை, இந்த அளவுக்கு அவங்க வந்து நிர்ணயிக்கப்படல, நிர்பந்திக்கப்பட்டிருக்காங்க. அவங்க ரிலாக்ஸா. ஆனா இந்த கேஸ்ல மட்டும் எதுக்கு சார் இவ்வளவு பிரஷர், இவ்வளவு ஸ்பீடு? உண்மையான திராவிட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திமுக தான்.
பெரியாரின் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தது யாரு? மாவட்ட தலைநகர்கள் தோறும் பெரியாரினுடைய நினைவு தூண் எழுப்பியது யாரு? காவேரி தண்ணீர் பிரச்சனையில நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பை கெசட்ல போட்டது யாரு? முல்லை பெரியார் உரிமையை மீட்டு தந்தது யார்? 1.25 லட்சம் தமிழர்கள் ஈழத்தில் துடிக்க துடிக்க கொல்லப்பட்டதை கண்டித்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியது யார்? கொலைகாரன் ராஜபக்சேவை குற்றவாளி கூண்டிலே நிறுத்த வேண்டும், சர்வதேச விசாரணை மையத்தை அவன் சந்திக்க வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வந்தது யார்? ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட வழக்கில் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வந்தது யார்? ஒரு ஹைகோர்ட் நீதிபதியை ஒரு அரங்கத்துக்குள்ள ஒரு கிளப்புக்குள்ள போகும் பொழுது வேட்டி கட்டி கொண்டு போகக்கூடாது என்று சொன்ன பொழுது அதை எதிர்த்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தது யார்? சார் திமுக கூட தான் தமிழுக்காகவும் இலங்கை தமிழ் அதெல்லாம் போலீஸ் சார். திமுக தமிழுக்காக என்ன செய்தாங்க? ஒண்ணுமே செய்யல. செம்மொழி மாநாடு நடத்தி அவன் குடும்பத்தில் இருக்கிற குட்டிச்சுவர்களை கோபுரத்தில் கொண்டு வைக்கிறதுக்கு ஒரு மாநாடு நடத்தினார. திமுக தமிழுக்கு என்ன செய்தது? இலங்கை தமிழர்களுக்காக இலங்கை தமிழர்களுக்காகவும் எதுவும் செய்யல. இலங்கை தமிழர்களுக்காக 4வது தமிழீழப்போர் நடந்ததற்கு காரணமே திமுக தான். அன்றைக்கே பதவியை ராஜினாமா செய்வேன்னு சொல்லி இருந்தா 4வது தமிழீழப்போர் நடந்திருக்காது. காங்கிரஸ் கட்சிக்கு தந்திருக்கிற ஆதரவை நான் திரும்ப பெறப்போகிறேன் கலைஞர் அன்றைக்கு சொல்லி இருந்தா 4வது தமிழீழப்போரை நடந்திருக்காதுங்க. 4வது தமிழீழப்போரை நடத்தியதே டெல்லி. அதற்கு பக்கபலமாய் தக்க துணையாக இருந்தது கருணாநிதியும் திமுகவும். சார் பொன் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, நாங்க உடைக்க முயற்சி செய்யல, திமுக தான் அஇஅதிமுகவை பிளப்பதற்கும் உடைப்பதற்கும் முயற்சி செய்துன்னு சொல்றாரு. திமுக தான் அதற்கான வித்தை ஊன்றியது. அதை விருட்சமாக்குவதற்கு பிஜேபி முயற்சிக்கிறது. சார் ஒரு கட்டுக்கோப்பான கட்சி அஇஅதிமுக, அதை வெளியில இருந்து யாருன்னா உடைக்க முடியுமா சார்? ஓபிஎஸ் வேலை போயிருக்காருல்ல, இவருக்கு எதுக்கு ஒய் பாதுகாப்பு? சார் அதிமுக பிளவுபட்டிருக்கா இல்லையா? அந்த பிளவு அதிமுக பிளவு படவில்லை. ஓபிஎஸ் தரப்புல இருந்து செம்மலை போன்றவர்களும் சொல்றாங்க சார், எது எங்க பேச்சுவார்த்தை நடைபெறக்கூடாது அப்படின்ற மாதிரி கருத்துக்களை அந்த தரப்புல இருந்து சொல்றாங்க. சார் நம்ம பேச்சுவார்த்தைக்கு தயார்னு தான் நம்ம அமைச்சர் பெருமக்கள் சொல்லிட்டாங்களே. ஜெயக்குமார் இன்னைக்கும் சொல்றாரு, எப்போ வேணாலும் வாங்கன்னு சொல்றாரு. சார் ஓபிஎஸ் தரப்புல என்ன மாதிரியான டிமாண்ட்லாம் வச்சிருக்காங்க? அதனோட ஊகம் என்ன? ஏன் வராமல் இருக்கிறாங்க? அவங்களுக்கு இந்த கட்சியை கைப்பற்றணும், பொதுச் செயலாளர் பொறுப்பை கேட்பார் ஓபிஎஸ். பேச்சுவார்த்தைக்கு வந்தால் தானே சார் அதெல்லாம் கேட்க முடியும். கிடைக்குதோ இல்லையோ? வந்தால் கேட்பார், வந்தால் கேட்பார். சும்மா எல்லாம் வரமாட்டாங்க, அதை கேட்க சொல்லுவாங்க. இல்லைன்னா ஓபிஎஸ் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆட்சியை என் தலைமையிலே நடத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த வல்லமை மிகுந்த தலைமையை எப்படியாவது நிர்மூலம் செய்ய வேண்டும்னு துடிக்கிறாங்க. அதாவது கட்சியை பிளவுபடுத்துறதுக்கு நான் காரணமாக இருக்க மாட்டேன், நான் ஒதுங்கியே இருக்கிறேன் அப்படின்னு திரு டிடிவி தினகரன் அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் உங்களோட மனநிலை என்ன? நீங்கள் அவரை மீட் பண்ணீங்களா? என்ன சொன்னார்? உங்களோட கருத்து என்ன? நான் அவரை டெல்லி போலீஸ் அழைத்து வந்த பொழுது நான் விமான நிலையத்தில் பார்த்தேன். நாடும் நாங்களும் உங்கள் பின்னால் இருக்கிறோம், நடுங்காத மனங்களை மகத்தான ஆயுதங்கள், இதையெல்லாம் தாண்டித்தான் நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னேன். நான் நம்பிக்கையோடு தான் இருக்கேன், ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். 1000 இடிகளை உள்வாங்கிக் கொள்கிற தகுதியுள்ள தலைவனாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் அவர் கண்ணுக்கு தெரிகிறார். ஒரு தலைவன் இது போன்ற அவதூறுகளை, அவமதிப்புகளை, ஆபத்துகளை, அக்கினியார்களை தாண்டித்தான் ஒரு தலைவன் உருவாகணும். அதற்கான பயணம்தான் இந்த பயணம். இதில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அன்னை தமிழகமே அவருக்கு பின்னால் அணி திரளப் போகிறது. அதை நிச்சயம் நாங்கள் செய்து காட்டுவோம். அவர்தான் இந்த இயக்கத்தினுடைய மீட்பர், அவர்தான் இந்த இயக்கத்தினுடைய மீகாமன். ஒரு யுத்த காலத்தில் தான் ஒரு தலைவனுடைய வலிமையை இந்த நாடு உணரப்போகிறது. அதனால் நாடெங்குமிருந்து எனக்கே தொலைபேசியில் அந்த மெசேஜில் எல்லாம் தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு நல்ல தலைவர் தமிழகத்திற்கு இப்பொழுது கிடைத்திருக்கிறார். மிக மூத்த தலைவர்கள்லாம் கூட பத்திரிகையாளர்கள் ஏதாவது கேள்விகள் ஏடா கூடமாக கேட்டால் கோவப்படுறாங்க. இந்த பக்குவம் எப்படி சார் இவருக்கு வந்தது? அதுதான் சொன்னேன். அவர் அதாவது அது பை பர்த்லேயே அவருக்கு வந்துடுச்சு.
அவருக்கு தேனி மாவட்டத்தில் அவருக்கு ராணி தேனின்னு பேர். அவர் போகாத வீடு கிடையாது. நாடாளுமன்ற உறுப்பினர் தானே, எல்லா வீட்டுக்கும் போயிருக்காரு. எல்லோருடைய சுகதுக்கங்களையும் பங்கெடுத்திருக்கிறாரு. தன் கூட பிறந்தவங்களை மாதிரி அந்த மக்கள் அவரை இன்னும் நேசிக்கிறாங்க. எல்லோரையும் வாரி அணைக்கிற தலைவர், எல்லோருடைய இருப்பையும் ஒத்துக்கொள்கிற தலைவர். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன் திருப்பூர், அவர் உண்ணாவிரதம் இருக்கிறார். வேற ஒரு கட்சி தலைவர்னா நடவடிக்கை எடுக்கின்றோம். இது எங்கள் உட்கட்சியில் இருக்கிற சுதந்திரத்தை காட்டுகிறதுன்னு சொல்லி அவரை உயர தூக்கி வைக்கிறார். இப்படிப்பட்ட பண்பாடு மிகுந்த தலைவன், மாற்றாரை மதிக்கிற தலைவன், ஆயுதங்களால் வெட்டி விடலாம் என்று எண்ணக்கூடியவன்பாதும் அன்பு காட்டுகிற தலைவன். அவர் எங்கள் தீபஸ்தம்பம். அவரை வெட்டி விறகாக்கி நெருப்பில் போடலாம் என்று நினைக்கிறார்கள். அது ஒரு காலம் நடக்காது. அவர் கட்டைகளுக்கு மத்தியில் சந்தனம், பெட்டைகளுக்கு மத்தியில் சேவல், குட்டைகளுக்கு மத்தியில் சமுத்திரம், நெட்டைகளுக்கு மத்தியில் அவர் கோபுரம். அவர் தவிர்க்க முடியாத தலைவர். தமிழகம் அவருக்கு பின்னால் அணிவகுக்கப் போகிறது. அந்த கடமையை செய்வதற்கு ஒரு அணில் முயற்சியை மேற்கொள்ளுகிற ஒரு தொண்டனாக நான் இருக்கப் போகிறேன். டிடிவி தினகரன் அவர்களை பார்த்து மீடியாவை எப்படி எதிர்நோக்கணும் அப்படின்னு மற்ற அரசியல் கட்சியினர்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றாரு. எப்படி ஒரு மீடியாவை எதிர்கொள்ளணும், எப்படி ஒரு சிரித்த முகத்தோட எதிர்கொள்ளணும், இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி 1-2 பேரில் எல்லாருமே அவருக்கு ஆதரவாக. அதாவது ஒரு தலைவனுக்கான தகுதி தூங்காமை, கல்வி, துணிவுடைமை, இம்மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவர்க்கு. அவர் தூங்குறதில்லை. ஏன்னா எல்லாம் ராத்திரி தானே செய்கிறான். டெல்லியில் பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் நைட்டு 12 தான் வருது. இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டதுன்னு. அதாவது வயலை அறுவடை செய்து களத்து மேட்டுக்கு நெல்லை கொண்டு வருகிற பொழுது களவாடுகிற அயோக்கியத்தனம் இது. வெற்றி கனிந்து வளைகாய்ப்பு வைபவம் நடக்கப் போகிறதுன்னு சொல்லுகிற பொழுது வயிற்றை குத்தி கிழித்தது மாதிரி இது. அந்த நேரம் நடு நிசியில் நள்ளிரவில் எல்லாம் படிப்பினை தான்னு சொன்னார். சிரிச்சுக்கிட்டேன். இதெல்லாம் படிக்க வேண்டிய பாடம், படிப்பினை தான் அப்படின்னாரு. டெல்லி போலீஸ் வருகிறது அப்படின்னு சொன்னார்கள். வரட்டுமே அப்படின்னாரு. ஒரு மூக்குத்தி பூ மேலே காத்து உட்கார்ந்து பேசுவது மாதிரி பேசுகிறார். எல்லா கேள்விகளையும் எதிர்கொள்கிறார். எல்லா கேள்விகளுக்கும் பளிச்சென்று பதில் சொல்கிறார். தூங்குவதில்லை, துணிச்சல். அது மாதிரி ஒளி, அவரை பார்த்தாலே ஒரு நம்பிக்கை வருகிறது. இதெல்லாம் பார்த்து தான் பயந்து தான் பார்ப்பான். டிடிவி தினகரன் அவர்கள் மேல ஒரு இம்பாக்ட் கிரியேட் செய்யப்பட்டிருக்கு. இதை பார்த்துட்டு ஓபிஎஸ் பயப்படுறாரா? இந்த மாதிரி நான் கட்சியை விட்டு விலகி இருக்கிறேன், நடவடிக்கைகள் விலகி இருக்கிறேன்னு சொன்ன உடனே அவர் மேல இருக்க அந்த கிரேஸ் இன்னும் அதிகமானதால பேச்சுவார்த்தைக்கே வர தயங்குறாரா ஓபிஎஸ்? இருக்கலாம், அது கூட இருக்கலாம் சார். அவராய் இயங்கலை சார், அவரை யாரோ இயக்குறாங்க. அதனால என்ன பலன் இயக்குறவங்களுக்கு? அதாவது ஒரே தேர்தல், ஒரே தேசம் என்கிற பன்முகத்தன்மையை சிதைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ நாடாளுமன்ற தேர்தல் வரும்பொழுது சட்டமன்ற தேர்தலையும் வச்சிடலாமா? நிறைய பிளான் போட்டிருக்காங்க. அதுக்கு இங்கே யாராவது எடுபடிகள் கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. பட்டாபிஷேகம் டிடிவி தினகரனுக்கு தான் நடக்கும் சார். ஒரே தேசம் ஒரே தேர்தல் அப்படின்றது தென்னிந்தியாவுக்கு பொருந்துமா சார்? பொருந்தாது, ஒரு காலம் பொருந்தாது. இந்தியா குட் நாட் பி கன்சிடர்ஸ் எ நேஷன். இந்தியா ஒரு நாடல்ல, இது இணைக்கப்பட்ட துணை கண்டம்னு திராவிட இயக்கத்தினுடைய மூலத்தலைவர், முதல் தலைவர் டிஎம் நாயர் முழங்கினார். இந்த இயக்கம் அந்த கொள்கைக்கு மேலே தாங்க எழுந்து நிற்குது. அதனால் நீ எனக்கு அங்கீகாரம் தந்து என்னை ஒத்துக்கொண்டு என்னுடைய இருப்பை அங்கீகரித்தால் தான் நான் இந்தியனாக இருக்க முடியும். என்னுடைய இருப்பை இல்லாமல் ஆக்கிட்டு நீ என்ன செய்ய போகிற சார்? இந்த மாதிரி தகவல்கள்லாம் உளவு பிரிவு மூலமா உரியவர்களுக்கு சென்று அடையுமா அடையாதா சார்? இங்க இருக்கிற மனநிலை, இங்க இருக்க அந்த ரௌத்திரம், இங்க இருக்கிற அந்த ஒரு உணர்வு, இதெல்லாம் உளவுத்துறை மூலமா சென்று அடைய தேவையானவங்களுக்கு சென்று அடையுமா? உளவுத்துறை, மத்திய அரசாங்கத்தினுடைய உளவுத்துறை தோத்து போச்சு சார். 25 பேர் சத்தீஸ்கரில் கொண்டுடுக்காங்க. இப்போ உளவுத்துறை என்ன செய்தது? மன்மோகன் சிங் காலத்தில் நடந்த சேலை அனுப்புங்கன்னாரு மோடி. திமுக உள்ளிட்ட சில கட்சிகள்
இணைந்து நடத்திய விவசாயிகளுக்கு ஆதரவான பந்த் மிகப்பெரும் வெற்றி அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு, மற்ற கட்சி தலைவர்களும் சொல்றாங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? உங்கள் பார்வை என்ன, உங்கள் நிலை என்ன? விவசாயிகளுக்கு இப்படி ஒரு நிலைமை நேர்ந்ததற்கே திமுக தான் பொறுப்பேற்கணும் சார். இது ஒரு விவசாயிகளுக்கு ஆதரவான ஒரு பந்தா பார்க்குறீங்களா, இல்லை இதற்குள்ள ஏதாவது உள்நோக்கம் இருக்கா? அரசியல். என்ன அரசியல் சார்? அரசியல் அதை சொல்லிட்டாரு. அடுத்த நாளே ஆட்சி மாற்றத்திற்கான அடுத்த அடியை எடுத்து வைக்க போறேன்னு ஸ்டாலின் பொன்மொழி சொல்லிட்டாரு. அரசியல் தான். விவசாயிகளுக்கு உண்மையான பற்று இருக்குமானா இவ்வளவு துரோகம் பண்ணியிருப்பாங்களா? இவ்வளோ அநியாயத்தை செய்திருப்பாங்களா? தமிழ்நாட்டில் காவிரி இல்லைன்னா விவசாயமே பண்ண முடியாதுன்னு கருணாநிதி குடும்பத்துக்கு தெரியாதா? காவிரியினுடைய நீரோட்டத்தை தடுத்தது யார்? நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பை கெசட்டில் போடணும்னு ஒரு நாள் பேசியிருப்பாங்களா டெல்லியில்? தன்னோட கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கிட்ட கர்நாடகாவில் பேசி தண்ணியை வர வைக்கலாமே. கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சி பீடத்தில் இருக்கும் பொழுது நெய்யாற்றிங்கரை இடதுகரை சாரல் தண்ணியை தமிழ்நாட்டுக்கு திறந்துவிடுன்னு சொல்லியிருக்கலாமே. அது முயற்சி எடுக்கப்படுதா சார் திமுக தரப்பில்? எடுக்கவே இல்லையே, எடுக்கவே இல்லை சார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மூத்த தலைவர் திரு டி.கே. ரங்கராஜன் அவர்கள் சொல்லியிருக்காரு, மு.க. ஸ்டாலின் அவருக்கு முதலமைச்சராகிற தகுதியும் திறமையும் இருக்குது, ஆனால் அதற்கு தேவையான கால சூழ்நிலையை உருவாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், முடியாது திமுகவுக்கு அப்படின்றார். முடியாது தான், சாத்தியமே இல்லை. அஇஅதிமுகவோட எதிர்காலம் எப்படி சார் இருக்கும்? பிரமாதமாக இருக்கும். எவ்வளோ வருஷத்துக்கு சார்? எனக்கு பின்னாலும் இந்த இயக்கம் 100 ஆண்டு காலம் இருக்குன்னு அம்மா சொன்னாங்க சட்டமன்றத்திலேயே. அந்த 100 ஆண்டு காலமும் இந்த இயக்கம் வெற்றிகரமாக தன்னுடைய பயணத்தை தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான வல்லமையுள்ள தலைமை நமக்கு கிடைத்திருக்கிறது. நல்ல பிரமாதமாக இருக்கும். டெல்லி வழக்குக்கு முன்னாடி திரு டிடிவி தினகரன் அவர்கள், டெல்லி வழக்குக்கு அப்புறம் திரு டிடிவி தினகரன் அவர்கள் அப்படின்னு தான் அப்படி தான் வரும். இந்த வழக்குக்கு அதான் ஒரு 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 மனிதனுடைய டேர்னிங் பாயிண்ட்டாக வரும் வழக்கு. எட்டி உதச்சாங்க காந்தியை ஓடிக்கொண்டிருக்கிற ட்ரெயினில். நீ எப்படி ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கிட்டு உட்காரலான்னு உதச்சாங்க சவுத் ஆஃப்ரிக்காவில். ஆமாம், சவுத் ஆப்பிரிக்காவில். பிறகு என்னாச்சு? அவரே இந்தியாவினுடைய விடுதலை தீர்மானிக்கிற தலைவனாக வந்தார். ஆகவே அவமானங்களையும் அடி உரமாக்கி கொண்டு மண்ணுக்கு மின்னுக்கும் விஸ்வரூபம் எடுக்கிற தலைவனாக அவர் மாறுவார். சார், நீங்கள் திமுக, மதிமுக, அதிமுக இந்த மாதிரி பல்வேறு கட்சிகளில் நீங்கள் பணியாற்றியவர், பொறுப்பில் இருந்தவர். அது மட்டும் இல்லை, எல்லா மூல முடுக்குக்கும் போயிருக்கீங்க, அடிமட்ட மக்களையும் பார்த்துருக்கீங்க. ஆமாம். ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த அரசியல் சூழ்நிலைகளால் மக்கள் எந்த அளவுக்கு தங்கள் மனநிலையை மாற்றிக்கிறாங்களா, இல்லை ஒரே நிலையில் தான் இருக்கிறாங்களா சார்? மாற்றிக்கிடுவாங்க. மக்கள் ஒன்றும் தெளிவற்றவர்கள் கிடையாது, மக்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது. மக்களுடைய மூளையை செலவு செய்தலான்னு சில பேர் நினைக்கிறாங்களே, அதெல்லாம் இப்போ அஇஅதிமுக பற்றியும் குறிப்பாக திரு டிடிவி தினகரன் அவர்கள் பற்றியும் மக்கள் ஒரு சாமானிய மக்கள், அதாவது அம்மாவினுடைய அமரத்துவம், சின்னம்மாவினுடைய அஞ்ஞாத வாசம், கலைஞருடைய செயல்பட முடியாத ஒரு நிலைமை, இங்கே ஒரு வெற்றிடம் வந்திருக்கிறது. ஒரு தலைவன் வரப்போகிறான்னு சொன்னாங்க. ஒரு தலைவன் தேவைப்படுகிறான், ஒரு தலைவனுக்காக தமிழகம் காத்திருக்கிறதுன்னு சொன்னாங்க. காலம் செய்த மாயம், அந்த தலைவன் அதிமுகவில் இருந்தே உதயமாகிவிட்டார். சார், நீங்கள் எவ்வளோதான் உண்மையாக இருந்தாலும், இக்கட்டான சூழ்நிலையில் விசுவாசமாக இருந்தாலும், உங்களை பற்றி கேலியும் கிண்டலும் செய்து பண்ணுவாங்க, அதிகமாக போடப்படுது. அது உங்களோட பார்வைக்கு வந்திருக்கா சார்? நான் அதெல்லாம் பார்க்கறது இல்லை. என்கிட்ட இருக்கிறதே இந்த ஃபோனு தானே, 1500 ரூபா ஃபோனு தான் வச்சுருக்கேன். நான் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுறதில்லை. ரைட் டு டிஃபர், ரைட் டு கிரிட்டிசைஸ், எல்லாருக்கும் விமர்சிக்கவும் கேள்வி கேட்கவும் உரிமை இருக்குது. பொதுச் செயலாளர் சிறையில் அடைக்கப்பட்டார். அமைச்சர் வீட்டில் வருமான வரித்துறை ரெய்டு. ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தல் ரத்து செய்யப்படுது. திரு டிடிவி தினகரன் அவர்கள் 4 நாட்கள் விடிய விடிய வைத்து டெல்லி போலீஸாரால் டெல்லியில் விசாரணை, மறுபடியும் கைது செய்யப்படுறாரு. அடுத்த நடவடிக்கை என்னவா சார் இருக்கும்? இதெல்லாம் இயக்குறாங்க அப்படின்னு முன்னமே சொல்லிட்டீங்க. அடுத்த ஏதாவது நடவடிக்கை இருக்குமா, இல்லை இதோட முடிஞ்சுதா சார் இந்த நடவடிக்கைகள்?
நாம் இதை எதிர்கொண்ட விதம், இன்னைக்கு அவர் போகிறார் பாருங்க, நேற்றுக்கு டிடிவி தினகரன் ஒரு டிஷர்ட் போட்டுட்டு போகிறாரு டெல்லிக்கு ஒரு ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டுட்டு புன்னகை சிந்திட்டே போகிறாரு. அதனால் ஷாக் ப்ரூஃப் பொலிட்டீஷியங்கிறத நிரூபிச்சிட்டார். அதனால் இவங்கள்ட்ட மோதி ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு முடிவுக்கு வருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இல்லைன்னா அவங்களுக்கு முடிவு வரும்னு சொல்லி வைக்கிறேன். உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கு தேர்தல் நடைபெற்றது. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சுயேட்சை வேட்பாளர் கேள்வி எழுப்புறாரு. அவர் தோத்துட்டாரு. அவருக்கு விழுந்த வாக்கு 0. அவர் கேட்குறாரு, என்னோட தொண்டர்கள் என்னோட நண்பர்கள் ஓட்டு போடல, ஓகே. என்னோட மனைவி என்னோட மகன் மகள்கள் ஓட்டு போடல, ஓகே. நான் போட்ட ஓட்டு எங்க எனக்கு ஆதரவா? இதுதான் தேர்தல் ஆணையம். ஸோ இந்த மாதிரி தேர்தல் ஆணையத்து மேலே பலவித பார்வைகள் இருக்குது, சர்ச்சைகள் இருக்குது. ஆனால் இந்த சமயத்தில் திரு டிடிவி தினகரன் அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றார் அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்குது. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இந்த புகார், இந்த கைது, இந்த விசாரணை, இந்த நடவடிக்கை, ஆனால் லஞ்சம் யாருக்கு கொடுக்க முயன்றார்? யார் வாங்க முயற்சித்தார்? அவன் தான் பிரதான குற்றவாளி. தேர்தல் ஆணையத்தோட நம்பகத்தன்மை எப்படி சார்? நம்பகத்தன்மை நாசமாயிடுச்சு. நம்பகத்தன்மை நடுவழியில் கிடக்கு. நடுவழியில் கிடக்கும் தேர்தல் ஆணையத்தின் நம்பகத்தன்மையை நிரூபிக்க வேண்டியது யார் கடமை? தேர்தல் ஆணையம் தான் நிரூபிக்கணும். அதன் மேலே யாரும் ஆதிக்கம் செலுத்த முடியாது. இண்டிபெண்டன்ட் பாடி. இண்டிபெண்டன்ட் பாடினா வாயை திறக்கலாமா சார்? இண்டிபெண்டா சார், அவன் தான் அரசாங்கத்துக்கு ஒத்துதர அமைப்பாக தானே சார் இருக்கு. இன்னைக்கு அந்த தேர்தல் ஆணையமே நடுநாயகமாக இல்லை என்பது இந்தியாவினுடைய மக்களாட்சி தத்துவத்திற்கு மீது விழுந்திருக்கிற மிகப்பெரிய அடி. ஆகவே தேர்தல் ஆணையம் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடக்க வேண்டும் என்பது நாட்டு மக்களினுடைய எதிர்பார்ப்பு. இல்லாவிட்டால் தேர்தல் ஆணையத்தை எதிர்த்தும் நாட்டு மக்கள் கேள்வி கேட்கிற நாள் வரும். அரசியல் சூழ்நிலை குறித்தும் என்ன நடக்கப் போகுது என்பது குறித்தும் ரொம்ப அழகாக உண்மையான கருத்துக்களை உளப்பூர்வமாக நீங்கள் தெரிவித்ததுக்கு என்னோட சார்பாகவும் என்னோட குழு சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஜனநாயகம், ஜனங்களின் நாயகமாக அரசியல் இருக்க வேண்டும், எந்த அரசும் இருக்க வேண்டும். நடந்தது என்ன, நடந்து கொண்டிருப்பது என்ன, இனி நடக்கப் போவது என்ன? மீண்டும் இதே மாதிரி ஒரு சிறப்பு விவாதத்தில் உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.